வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேட்ச் த லிஸ்ட் அந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுதா, இந்தமாரி தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது ஆக்டல் ஒரு காலம் இருக்கும், பைனரி ஒரு காலம் இருக்கும். இந்த ஆக்டல் நம்பர் பைனரி ஈக்குவலண்ட் எதுட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடிக்கடி உங்களுக்கு இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், அதாவது கேட் எக்ஸாம்ஸ், அந்தமாதிரி எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டால் உங்களுக்கு 75 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூக்கு உங்களுக்கு இந்த பைனரி ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 3 உங்களுக்கு அந்த பைனரி வேல்யூ எழுதணுன்ட்டு. அந்தமாரி பார்க்கும்போது 7க்கு அந்த 3 பிட்டில் உங்களுக்கு பைனரி வேல்யூ எழுதணும்னா 7க்கு பைனரி என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 111. அதுமாரி 5க்கு பைனரி என்ன பார்த்தீங்கன்னா 101. அந்தமாரி இப்போ 111 101 இந்த டோட்டலாக அந்த காம்பினேஷன் சேர்த்து எந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் Z தான் உங்களுக்கு இந்த கரெக்டான மேட்ச் ஆகுது. அதாவது 0111 0101 இந்த ஆப்ஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் ஏக்கு ஆப்ஷன் Z. இப்போ 65 பார்த்தீங்கன்னா 65 உங்களுக்கு அதே 3 பிட்டில் உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னா 6 பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 6க்கு 110, 5க்கு பார்த்தீங்கன்னா 101. இந்த டோட்டல் காம்பினேஷன் எந்த ஒரு ஆப்ஷன் பைனரி ஈக்குவலண்ட்டில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒயில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சி பார்த்தீங்கன்னா சி 3க்கு உங்களுக்கு பைனரி ஈக்குவலண்ட்டு அந்த 3 பிட்ஸில் பார்த்தீங்கன்னா 011. அதுக்கப்புறம் 7க்கு 111. இந்த ஆப்ஷன் அதை பைனரி ஈக்குவலண்ட்டில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூவில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது 26 அதில் 2 பைனரி ஈக்குவலண்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஆக்டலுக்கு 3 பிட்டில் உங்களுக்கு பைனரி ஈக்குவலண்ட் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 010. அதுக்கப்புறம் 26னால 6 பார்த்தீங்கன்னா 110. இந்த டோட்டல் காம்பினேஷன் அதாவது 010 110 அந்த காம்பினேஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆப்ஷனில் தான் இருக்குது. அதனால் இப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ZY அப்புறம் WX இதான் உங்களுக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஹெக்ஸாடெசிமல் இதே ஒரு மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஹெக்ஸாடெசிமல் ஒரு ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பைனரி ஈக்குவலண்ட் இன்னொரு ரோ கொடுத்து ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் பைனரிக்கு என்னென்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 4 பிட் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும் அந்த பைனரி ஈக்குவலண்ட்டு. அந்தமாதிரி 75 இருக்கிறது 7ல் உங்களுக்கு 4 பிட் ரெப்ரசன்டேஷன் பைனரி ஈக்குவலண்ட் எழுதினீங்கன்னா 0111. அதுக்கப்புறம் 5க்கு எழுதினீங்கன்னா 0101. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஏயோட ஆன்சர் இப்போ ஒய். இப்போ பி பார்ப்போம். பியில் 65 இருக்குது. 65 ஹெக்ஸாடெசிமல் பைனரி ஈக்குவலண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6க்கு உங்களுக்கு 0110, 5க்கு 0101. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் இருக்குது. அதுக்கப்புறம் சி பார்ப்போம். சியில் 37க்கு 3 அந்த பைனரி ஈக்குவலண்ட் 4 பிட்டில் பார்த்தீங்கன்னா 0011. 4 பிட்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 4 அதாவது 4 இது இருக்குது பார்த்தீங்களா 4 நம்பர் இருக்குது. இப்போ 3 பிட்டில் உங்களுக்கு 3 தான் இருந்தது. அதாவது 3 பிட் ரெப்ரசன்டேஷனில் 3 பார்த்தீங்கன்னா 011 தான் இருக்கும். 4 பிட் ரெப்ரசன்டேஷனில் 3 பார்த்தீங்கன்னா 0011 இருக்குது. அதுக்கப்புறம் 7 0111. அதோட ஆப்ஷன் எங்கே இருக்குது இந்த ஈக்குவலண்ட் பைனரி ஈக்குவலண்ட்டில் எங்கே இருக்குது ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டியில் 26 இருக்குது. டியில் 2 அந்த 26 2 உங்களுக்கு 0010. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 0110. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது இந்த பைனரி ஈக்குவலண்ட் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜெட்டில் இருக்குது. இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் மேட்சிங். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா YWXZ. இதுதான் இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இனிமேல் வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.